ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. அது ஔவை பாட்டியின் அருள் வாக்கு. இந்து ஆலயங்களின் ஆகம முறைப்படியான அதன் அமைப்பு பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து தன்னுள் சேமிக்கிறது. பூஜை வழிபாட்டின் போது அந்த பிரபஞ்ச சக்தி தூண்டப்பட்டு அங்கு வழிபட்டு கொண்டிருக்கும் பக்தர்கள் மீது பாய்ந்து படர்கிறது. அவர்களின் சக்தி நிலையை நல்ல நிலைக்கு உயர்த்தி அவர்களின் மனதையும் உடலையும் உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்கிறது. கோயில்களின் அமைப்பு ஐம்பூதங்களின் சேர்க்கையான மனித உடல் அமைப்பை ஒத்ததே. இது அறிவியலுக்கும் அருளியலுக்கும் பொருந்தும் அமைப்பாகும். இலங்கையின் வடமாகாணத்தில் வடமராட்சியின் கிழக்கில் நாகர்கோவில் என்ற இடத்தில் தெற்கு புறமாக வீற்றிருக்கிறார் பூர்வீக நாகதம்பிரான். இயற்கையான சூழல், அமைதியான குளம், அதனை தொட்டு தாளாட்டும் தென்றல் உடலை அல்ல மனதையும் சில்லிட வைத்து சல்லடை போடுகிறது. இடையிடையே தாயின் கழுத்தை கையால் வளைத்து கன்னத்தில் முத்தமிடும் குழந்தை போல குளத்தை வளைந்து முத்தமிடும் மரத்தின் கிளைகள். இயற்கையின் தாலாட்டில் சேய்க்கு பாலூட்டும் தாய், பக்கத்தில் வெள்ளை கொக்கு, பார்க்க கண்ணுக்கும் மனதுக்கும் குளிர்ச்சி. உடனடி மருத்துவ வசதிகள் இல்லாத இந்த பிரதேச மக்களை இந்த தாமரை குளத்தில் வளரும் குளவாழை எனப்படும் ஒருவித நீர்த்தாவரத்தில் இருந்தும் கோயில் மூலஸ்தானத்தில் ஐயரினால் ஆசீர்வதித்து கொடுக்கப்படும் ஒருவித மருந்தின் கலவையுமே பாம்புதல் உட்பட்ட அத்தனை விஷக்கடிகளுக்கு மருந்தாகி நாகதம்பிரானின் அருளுடன் காப்பாற்றி இருக்கிறது. நாங்கள் கடந்த காலங்களில் வந்து நம்பிக்கைனா ஒரு மகிமையான புதுமையாக இருப்பேன் நம்பிக்கைனா நாங்கள் நாரோட இருந்தார்கள் ஆரம் வேண்டினால் நாங்கள் சிக்கன் வேண்டினால் ஆஸ்பத்திரிக்கமோ எந்த ஒரு வைத்தியத்துக்கு நாங்கள் போவதில்லை. ஸோ அந்த குளவாழையிலே அந்த தண்ணீர் அந்த நீர் தெரிஞ்சு இருக்கிறது. அப்போ நாங்கள் வந்து நம்பிக்கைனா ஒரு சிக்கன் கலைக்கா அந்த கோவிலடியில போய் நாங்கள் இருந்தோடனே ஐயர் அந்த மூலஸ்தானத்துல உள்ள புத்து, அதாவது வந்து அந்த பாம்பு புத்து மண்ணை எடுத்துக்கொண்டு வந்து அதை நாங்கள் மருந்துதான் அந்த மருந்து எடுத்துக்கொண்டு வந்தால் அந்த மருந்தை இந்த குளவாழ தண்ணீர கரைச்சி நாங்கள் உள்ளுக்கும் குடிச்சு வெளிப்பக்கமும் பூசி தான் கோவிலடியில தத்தரிப்போம். சாய்ந்தும் நிமிர்ந்தும் வளைந்தும் தன்போக்கில் வளர்ந்த மருத மரங்கள் தரும் பசுமையான நிழல். அடித்த புயலில் சரிந்து விழுந்தும் மீண்டும் வளர்ந்து நிழல் தருகிறது இந்த மருத மரம். அன்னளவாக அது 30ஆம் ஆண்டு கால பகுதியில கூட அந்த மரம் இருக்கணும். இதுதான் பழமை வாய்ந்த மரம் தான். அந்த மரங்கள் எல்லாம் பழமை வாய்ந்த மரம் தான். அந்த மரங்களே அந்த நாளையில வந்து அந்த ஆளாண்டு பற்றி ஒரு பறவை இருக்கிற அந்த கிருதனையில அந்த ஆளாதான் அதுல கூடு கட்டி ஆளாதான் அதுல குறிச்சிட்டாக இருந்த பறவை. பல பரம்பரைகளை கண்டு கடந்து வாழும் இம்மரங்களை நாமும் தொட்டு உரசி செல்கிறோம் என நினைக்கும் போது நினைவுகள் நீள்கிறது. நடந்த உள்நாட்டு யுத்த வடுக்களை மனிதனில் அல்ல மரங்களிலும் ஊடுருவி இருப்பதை கண்டோம். நாகதம்பிரான் ஆட்சி புரியும் சன்னிதானத்திலேயே நாகதம்பிரானுக்குரிய பூஜையும் நாகதோஷத்தை நிவர்த்தி செய்யும் விசேட பூசைகளும் நடைபெறுகிறது. அதற்கான சிறப்பான இடங்களும் பிரசாதங்களை படைத்து வழிபட நாகதம்பிரான் சிலைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு இருக்கும் இயற்கையின் அமைதி எமக்குள் பரவி எமக்குள்ளும் அமைதி தேடுகிறது. காக்கும் தெய்வம் மருத வைரவருக்கு தங்கள் வேண்டுதல் நிறைவேறியதுடன் பக்தர்கள் காணிக்கையாக திரிசூலம் ஒன்றை கொடுக்கின்றனர். அது அங்கு நாட்டப்பட்டு பூஜை வழிபாடு தொடர்ந்து நடைபெறுகிறது.
முக்கியமான திரிசூலங்கள் என்ன இருந்துச்சுன்னா இப்ப பாருங்க வந்துச்சுன்னா அதுல வந்து இப்ப ஒவ்வொரு பக்தனம் வந்துச்சுன்னா வைரவருக்கு ஒரு நேர்த்தியாக அந்த சூழங்களை கொண்டு அந்த குறுக்கே அந்த சூழங்களை ஐயர் அப்ப அதுவே மூலஸ்தானத்துக்கு அப்பால் பிள்ளையார், கிருஷ்ணர், முருகர் என மூலமூர்த்திகளாக நாகதம்பிரானுடன் வீற்றிருக்கிறார்கள். உள்நாட்டு போர் நடந்த காலத்தில் தங்கியிருந்த இந்திய இராணுவத்தினர் தாமரை குளத்தை அசுத்தம் செய்த போது நாகதம்பிரான் அவர்களின் முகாமுக்குள் புகுந்து அவர்களை கலங்க வைத்த நிகழ்வுகளை நேரில் பார்வையிட்ட அனுபவங்களை அங்கிருந்த பக்தர்கள் மூலம் நாமும் கேட்டு அறிந்து கொண்டோம். அந்த நாளையில வந்து ஆமிச்சாரன் வந்து கட்டி வச்சுட்டு அதுல ரங்கி குடிப்பீங்க நாங்கள் பலவந்தமாக உள்ளதை செல்ல நாங்கள் ஒழிய அதை அரசியலாதானே அப்படி நடந்த ஆற்றல் வந்த நாள் நடந்தது ஒரு நாள் எல்லாம் அந்த கோயில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 யார் 60 யார் தூரத்துலதான் ராணுவத்தின் ஒரு கேம்பு மாதிரி அந்த ரோட்டுக்கு கிழக்கு பக்கத்தால அதை நிலை கொண்டிருந்தது. அதுல அந்த ராணுவ தளபதி மேசையில இருக்க பாம்பு மேசையில பாம்பு மேசையில் ஏறி படம் வந்து கொண்டிருந்தேன். இது நான் நேரடியா கோவிலில் நான் 8 மணிக்கு காலம் 8 மணிக்கு போயிருக்கிறேன். அந்த பாம்பு மேசையில் ஏறினோடனே அவங்க பயப்படி ஓடி வந்து பூசாரி பாம்பு வந்து ஓடி வந்தாங்க. ஐயர் பூஜை செய்யணும்தான் இருந்து அப்ப ஐயருக்கு நாங்க அவங்க மேசையில பாம்பு இருக்கலாம் தவறுதான் ஆகியாம ஐயர் அந்த பூசிய இடங்கள் பெரிய பூசியெல்லாம் முடிந்தது ஒரு சூழ்நிலை அந்த கொண்டு இன்னொரு கருவியை கொண்டு அங்க போனார். அங்க போக உண்மையிலே ஆளுதான் எல்லாம் பயந்து வெட்ட போயிருக்கிறாங்க. மேசையில பாம்பு இருக்கு. மேசையில பாம்பு இருக்கு. அவர் அந்த கண்ணியை தொழிச்சு கல்வியை கொடுத்தவொன்னா பாம்பு இறக்கி கொடுத்தாரு. அப்ப அவன் துணியை கொண்டு வந்து அவர் கோவில ரீதியா துணி பாம்பை விட்டு தண்ணியை கலந்து விட்டார். அந்த புத்தகத்தால அந்த மருத மலர் கொண்டுல பாம்பு போகுது. அதற்கு பிற்பாடு வந்து நினைச்சுன்னா நாளைக்கார ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த ஒரு தீவிர பக்க அதிகாரமாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க ஆதாரமா வந்து கோயில பூஜை எல்லாம் கண்டு தங்களாலே எல்லாம் செய்து ஆண்டவனை தனிப்பிட்ட பூஜையா இருந்தது. என்னன்னா அப்படியான ஒரு காட்சியை ஆண்டவன் செய்தது. இந்த கோவிலுக்கு அருகாமையில் இருக்கும் கவுக்கம் துறைமுகத்தில் ஒல்லாந்தர் இலங்கையில் இருந்து வாசன திரவியங்களை பாய்க்கப்பல்களில் ஏற்றுமதி செய்த காலங்களில் வலுக்கட்டாயமாக அப்பாவி மக்களையும் கப்பலில் ஏற்றியதாகவும் மக்கள் கதறியல. அதன்போது நாகதம்பிரான் அந்த கப்பலுக்குள் புக அவர்கள் வாளால் வெட்ட பல நாக பாம்புகளாக மாறி பாடம் புகட்டியதாகவும் கப்பலிலிருந்து மக்கள் இறங்கும் வரை கப்பலை நகரவிடாது செய்ததாகவும் அங்கிருக்கும் மக்கள் பக்தியுடன் நினைவு கூர்கின்றனர். இந்த நிகழ்வு கப்பல் திருவிழாவாக விமர்சையாக அங்கு நடைபெறுகிறது. அந்த பாய்கட்டல் காலத்துல அந்த கவுப்பல் துறைமுகத்துலதான் கொண்ட நங்கூரம் வந்து தலைமுறைக்கு அருகாமையில உள்ள ஒரு பிள்ளையார் இருக்குது. அதை கவுத்தம்புரம் பிள்ளையார் தான் அதை இப்பவும் வளர்ச்சி கொண்டு வர்றது. அதுல வந்து ஒன்றாந்த காலத்துல ரங்கி வாகன திரவியங்கள் அதுல ஏற்றி கொண்டு போக வைக்கலாம். அந்த பகுதியில இருந்த மக்களை அடார்ட்டாக கப்பல் ஏற்றி வெள்ளக்காரன் கொண்டு போறதுக்கு வேலையில வந்துருந்துச்சுன்னா அப்ப அந்த நாளையில கனவெல்லாம் குளறி கூட்டாடி கப்பலுக்கு தான் இருந்தது. கப்பலுக்கு இருக்கைக்கு வந்துச்சுன்னா ஒரு பாம்பு வந்து அந்த அவங்க அந்த பாய் மரத்துல நீர் எழுதி அப்படி படம் எடுத்து கொண்டிருந்தது. படம் எடுத்து கொண்டிருக்கிறது ஒருவன் அந்த பாம்பை வெட்டிக்கிறான். அந்த பாம்பை வெட்டின உடனே வந்து
முடியாமல் போயிடும். கப்பல் பயணிக்க முடியாமல் போன நேரத்துல வந்துச்சுன்னா அந்த வெள்ளைக்கார, அதாவது கப்பல்ல இருந்த வெள்ளைக்காரே ஆதேசமாறி அவங்க ஆதேசமாறி இந்த பகுதி குடிகளை இறக்கி விட்டால்தான் கப்பல் நகரம் சொன்னதன் பிறகு அவங்க செய்வதையாவது அந்த கனவை உறக்கி விட்டாங்க. பிறகும் அந்த நடிக்கணும் அபிப்பிரகம் இறக்கி விட்டதன் பிறகும் அந்த கப்பல் நகரை இப்போ நகராம இருக்க திரும்பவும் அந்த ஆதேசமாகணும் சொன்னா என்னன்னா பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பூனைக்குட்டியும் உள்ள இருக்குது. அதையும் உறக்கி விட்டாதான் அதையும் இறக்கி விட்டதுக்கு பிறகுதான் அந்த கப்பல் நகரம். அந்த 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 வைபவத்தை தான் பெருமாண்டி அருளாக தான் இதெல்லாம் நடந்தாங்க. அந்த வைபவத்தை தான் நாங்கள் கப்பல் திருவிழா கட்டி அங்கே கொண்டாடலாம். கோயில் ஐயரினால் கொடுக்கப்படும் அந்த மருந்து கோயிலின் ஒரு பகுதியில் தானாக தோன்றுவதை தான் பார்த்ததாக அங்கிருக்கும் அடியார்களில் ஒருவர் கூறுகிறார். அந்த திருவாரூர்கள் அதுகளை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி கோவிலெல்லாம் கடவுறது வரானே. அப்போ ஒரு வருஷம் நான் போய் அந்த திருவாரூர் எல்லாத்தையும் தூக்கு வண்டியில கொண்டு போக அந்த திருவாரூர் அந்த கிடந்த இடத்துல நினைச்சுன்னா அந்த அந்த அதாவது அந்த தீர்ந்து கரையில நினைச்சுன்னா இந்த வெள்ளை கூடாக 2-3 கூடாக இந்த நாமம் மாதிரி இந்த மருந்து அப்படி ஈட்டுறாங்க. அப்ப நான் ஐயருக்கு ஐயாச்சி வேற ஒரு எண்ணம் அது மருந்து அந்த மருந்தை கொண்டு போய் கோவிலுக்குள்ள வச்சேன். இதுல இருந்து நான் எனக்கு என்ன நினைச்சுன்னா இப்ப நான் ஒரு ஆண்டவன் தரிசனம் தான் நான் அதை நினைச்சேன்னா அதுதான் உண்மை.